கப்பே இல்லாமல் செலிப்ரேஷன் பண்ணி மாஸ்க் காட்டியிருக்காங்க சூரியகுமார் யாதவனுக்கும். நம்ம ஏஷியா கப்புடைய ஃபைனலில் 3வது முறையாக இதே டோர்னமெண்ட்டில் பாகிஸ்தான் கூட இந்தியா மோதி இருந்தாங்க. இது மிகப்பெரிய பரபரப்பான ஒரு போராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா பாகிஸ்தான் வீரர்கள் ஏரோப்ளைன்லாம் காட்டி நம்மளை கலாய்ச்சி வச்சுருந்தாங்க. அவங்க தோற்று போயிருந்தாங்க. இருந்தாலும் அப்படி ஒரு எகத்தாளமான விஷயத்த பண்ணியிருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே முடிவுரை எழுதும் வண்ணமாக இந்த ஒரு ஃபைனல் அமைஞ்சிருந்துச்சு. ஃபைனலில் எப்பவும் போல் டாஸ் அப்போ சூரியகுமார் யாதவ் கையெல்லாம் கொடுக்கல. மேட்சுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிருந்தாங்க. முதல்ல பாகிஸ்தான் பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லாவே அமைச்சிருந்தாங்க. ஆனால் அதை நம்ம வருண் சக்கரவர்த்தி பிரேக் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய சுழல் டிபார்ட்மெண்ட் உள்ளே போய் இறங்கி பாகிஸ்தானுடைய பேட்டிங் லைனப்பையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வருண் சக்கரவர்த்தி அண்ட் அக்ஷர் பட்டேல் 2 பேருமே தலா 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. குல்தீப் யாதவ் பாகிஸ்தான் வீரர்களை திணறடிச்சு 4 விக்கெட்டுகளை எடுத்திருந்தாரு. பூம்ராவும் 2 விக்கெட்டை எடுத்திருந்தாரு. அதில் ஹாரிஸ் ராஃபிலேயே விக்கெட் எடுத்துட்டு ஹாரிஸ் ராஃப் ஏரோப்ளைனை காட்டி கிண்டல் பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த விக்கெட் எடுத்து தலைவனுமே அதே மாதிரி கிண்டல் பண்ணியிருந்தாரு. அது செம மாசான மூமெண்ட்டாக இருந்துச்சு. இப்படியாக 146 ரன்னுக்கு ஆல் விக்கெட்டையுமே பாகிஸ்தான் இழக்கிறாங்க. 147 டார்கெட்டோட இந்தியா ஆடி இருந்தாங்க. டாப் ஆர்டர் மொத்தமாக வெளியே போயிட்டாங்க. 20 ரன் இருந்தப்பவே 3 விக்கெட் போயிருச்சுங்க. யார் காப்பாற்றுவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ திலக் வர்மா சூப்பராக ஆடி இருந்தார். அவருக்கு பார்ட்னர்ஷிப் போட்டு முதல்ல சஞ்சு சாம்சன் நல்லா ஆடி இருந்தார். அதுக்கப்புறம் அப்ரார் கையில் அவுட் ஆகிட்டார். அப்ரார் ரொம்ப மோசமான ஒரு செலிப்ரேஷன் பண்ணி சென்ட் ஆஃப் கொடுத்துருப்பாரு. ஆனால் அதுக்கு பதிலடியாக வந்த தூபே என்ன பண்ணிட்டார்னா வெறித்தனமாக ஆடி இருந்தார். அப்படி ஆடினவர் சூப்பராக ஆடி 2 6 2 4 அடித்து 30 ரன்கள் மேலே அடிச்சிட்டாரு. இப்படியாக திலக் வர்மா கடைசி வரைக்கும் நின்று போராடி அந்த மேட்ச்சில் இந்தியாவை ஜெயிக்க வச்சிருப்பாரு. அதிகபட்சமாக அவர் தான் 69 ரன்களை 53 பாலுக்கு அடிச்சிருப்பாரு. கடைசி ஓவருக்கு பரபரப்பாக போன இந்திய அணி 10 ரன் 6 பாலுக்கு தேவைப்பட்டிருந்தப்போ 4 பால்லேயே அந்த மேட்சை முடிச்சிட்டாங்க. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கப்பு வாங்கறதுக்கு போயிருந்தாங்க. ஆனால் கப்பை ப்ரெசென்ட் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானின் அரசியல்வாதி மற்றும் அதிகாரியான மோசின் நக்வி அப்படிங்கிறவர் தான். அவர் தான் ஏசிசியோடைய சேர்மனுமே. அவர் கையில் கப்பை வாங்க மறுத்துட்டாங்க. அதனால் கப்பே இல்லாமல் மாசா செலிப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருந்தாங்க நம்ம சூரியகுமார் யாதவ் அண்ட் கோ.